தாலிபான் தாலிபான் பயங்கரவாதிகளை கண்டிக்கிறோம் என்று பொத்தாம்பதுவாக நாம் போட்டதற்கு என்ன காரியம் தெரியுமா? இந்த காரியத்தில் ஈடுபட்ட தாலிபான் பயங்கரவாதிகளை கண்டிக்கிறோம் என்று போட்டதற்கான காரணம் அவர்களும் பயங்கரவாதிகள் தான். ஏன் 1979 89 வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அந்த ஆதிக்கத்தை எப்படியாவது எதிர்கொள்ள வேண்டும் என்று அந்த ஊரில் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை லாவகமாக அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்கிறது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உள்ள பனிப்போர். அவன் என்ன பண்றான்? அங்கே ஊடுருவ செய்கின்றான். அங்கே முஜாஹிதீன்கள் என்று ஊடுருவ செய்கின்றான். அந்த முஜாஹிதீன்கள் ஒசாமா பின் லேடன், முல்லா உமர், இந்த தாலிபான்கள், இந்த முஜாஹிதீன்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி அங்கே 10 ஆண்டுகள் நடந்த அந்த ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரத்தை தகர்த்தெறிய வைத்தது. இது எப்படி இஸ்லாமிய சாயல் பூசப்படுகிறது? ரஷ்யாவை விரட்டுவதற்காக இந்த கூட்டம் முஜாஹிதீன்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் அமெரிக்காவோடு ஆதரவோடு செயல்படுவார்கள். ஆனால் இவர்கள் எப்படி முஜாஹிதீன்கள்? இவர்கள் எப்படி ஜிஹாது செய்கிறார்கள்? இது எந்த அடிப்படையில் கூடும்? இல்ல எங்க நாட்டுக்கு சுதந்திர போராளி அப்படி சொல்லிட்டு போ, முஜாஹிதீன் சொல்லாத, இஸ்லாமிய போர் என்று பேசாதே, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. சரி, அந்த முஜாஹித் என்று சொல்வதாக இருந்தால் அமெரிக்காவோடு இன்னைக்கு கூட்டு வைத்தால் இந்த ரஷ்யாவு போனதற்கு பிறகு அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவானே என்று உனக்கு தெரியாதா? இவர்கள் உண்மையிலேயே இந்த மார்க்கத்திற்காகவோ மறுமைக்காகவோ இந்த இஸ்லாமிய அடிப்படையை நிலைநிறுத்துவதற்காகவோ போரிடவே கிடையாது. ஆட்சிக்காக, பெருமைக்காக, பகட்டுக்காக, அதிகாரத்திற்காக, உலக ஆடம்பரத்திற்கு தான் போராடினார்கள் இந்த தாலிபான்கள். என்ன தெரியுமா? 1989 அந்த ரஷ்யாவுடைய ஆதிக்கம் தகர்க்கப்படுகிற பொழுது 1992 வரைக்கும் அந்த ரஷ்யா நஜீபுல்லா அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து வைத்திருந்தது. ஒரு பொம்மை அரசாங்கம் போன்று இருந்தது. அந்த 1992 அந்த நஜீபுல்லாவும் ஆப்கானிஸ்தானில் வீழ்த்தப்படுகிறார். இப்பொழுது ஆப்கானிஸ்தான் வெற்றுமேனியாக இருக்கிறது, ஆட்சி இல்லாமல். யார் ஆட்சி செய்யலாம்? முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தானை குராசானாக இருக்கட்டும், கந்தஹாராக இருக்கட்டும், அத்தனை இடங்களையும் ஆக்கிரமித்து 95% இடத்தை கைப்பற்றிய நிலையில் முஜாஹிதீன்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது யார் ஆட்சிக்கு வர வேண்டும்? இந்த முஜாஹிதீன் வர வேண்டும். என்ன நடந்தது? 1992 1994 யார் பொறுப்பேற்பது என்பதில் கலகரம், என்பதில் சண்டை. 4 அணிகளாக பிரிகின்றார்கள். அரசு தரப்பில் புர்ஹானுதீன் ஒரு சாரார், இவங்களும் முஜாஹிதீன்கள், சரியா? இன்னொரு அணி ஹிஸ்புல் இஸ்லாம், இவர்கள் ஒரு சாரார், இவர்களும் முஜாஹிதீன்கள். இன்னொரு அணி ஹிஸ்புல் வஹதா, இவர்களும் முஜாஹிதீன்கள், இது ஒரு சாரார். அப்துல் ரஷீத் என்ற அரசாங்கத்தினுடைய தளபதி, அவர் ஒரு சாரார். 4 கூட்டமாக பிரிந்து யார் ஆட்சி கைப்பற்றலாம்? மிகப்பெரிய பிரச்சனை உருவெடுக்கிறது. அங்கே 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அநியாயமாக கொல்லப்பட்டார்களே. இவருடைய உள்ளாட்சி உள்கட்சி பூசல் காரணத்தினால். முஸ்லிம்கள் தானே. அந்த அநியாயத்தை கட்டவிழ்த்தது யார்? இந்த தாலிபான்கள் இல்லையா? அப்ப இந்த தாலிபான்கள், அந்த தஹ்ரீக்கே தாலிபானை கண்டிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இவனும் பயங்கரவாதி தான், அவனும் பயங்கரவாதி தான். இன்னும் சொல்ல போனால் இந்த தாலிபானை பார்த்துத்தான் பாகிஸ்தான் தாலிபான்கள் உருவானார்கள். தாலிபான் அரபில மாணவர்கள் அர்த்தம். மாணவர்களாக இருந்துட்டு மதவெறி பிடித்து மதம் படிக்க வந்த மாணவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கும் மதத்துக்கும் எங்காவது இவர்களிடத்தில் மதம் இல்லை, வெறி மட்டும்தான் இருந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள். 1992 உண்மையிலேயே ஜிஹாத், மறுமை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று இருக்குமானால் 94 வரைக்கும் என்ன செய்தார்கள்? 2000 வரைக்கும் பிறகு ஆட்சி செய்தார்கள் தாலிபான்கள். பிறகு இப்போ அங்க அமெரிக்கா உள்ளே ஊடுருவி விட்டான். அவன் வேலையா தான், எல்லா இடத்துலையும் தடாலடியா இறங்குறது தான். அவனுக்கு நீ இரையாகி விட்டு இஸ்லாத்தை எப்படி சொல்லலாம்? உனக்கு எப்படி இஸ்லாமிய சாயம் இருக்கலாம்? அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியாக வேண்டும். இந்த தாலிபான்களும் பயங்கரவாதிகள் தான். ஹிலாஃபத் என்ற நோயை வைத்துக்கொண்டு, ஜிஹாதை தவறாக புரிந்து கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிற அழகான வழிகாட்டுதலை தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆட்சிக்காக வெறி பிடிப்பவர்கள் இவர்கள். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது? ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டில் உன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, தொழ முடியவில்லை, உன்னால் முடிந்தால் இந்த நாட்டை விட்டு ஓடிப்போ, ஹிஜ்ரத் பண்ணு சொல்லி இருக்கிறது. இன்னொன்று, ஒரு நாடு இருக்கிறது, அது முஸ்லீம் நாடு, முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிற ஒரு நாடு, பேசாம கட்டுப்பட்டு போ என்று சொல்லி இருக்கிறது.
இன்னொரு அம்சம் என்ன, ஒரு நாடு இருக்கிறது, அதில் முஸ்லீம் ஆட்சி செய்யவில்லை, இஸ்லாமிய ஆட்சியும் நடக்கவில்லை, வேறு ஒரு ஆட்சி நடக்கிறது. உன்னுடைய தொழுகைக்கும் நோன்புக்கும் இபாதத்திற்கும் பாதிப்பில்லாத வகையில் இருந்தால் வாழ்ந்துகிட்டு போ. ஏன்? உன்னுடைய இலக்கு வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹ், ஆட்சியை பிடிக்கலாம் என்று சொல்வது அல்ல. எந்த நபியும் ஆட்சியை பிடிப்பதற்கு வரவில்லை, மார்க்கத்தை சொல்ல வந்தார்கள். மார்க்கம் மிகைக்கப்பட வேண்டும் தெரியுமா? அந்த மாளிகை எனக்கு வர வேண்டும் என்றல்ல. ஆட்சியை பிடிக்க யாரும் வரல. இப்போ ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்துட்டு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாங்க அப்படிங்கிறான். எதுக்கு? ஆட்சி அமைக்கிறோம். விடுவானா இவன்? யாரடா ஏமாத்த பார்க்கறேன்னு வருவான். நம்ம நோக்கம் அதுவா? அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கின்றானே அவனை விட அழகான வார்த்தை பேசுவோன் யார் இருக்க முடியும்? இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற கட்டளை. தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள். எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், இஸ்லாமிய ஆட்சி அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டோம். ஆட்சிக்காக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடாது. உன் வாழ்க்கை வழிமுறையால் ஆட்சி கிடைக்கலாம், தப்பு கிடையாது. அந்த கான்செப்டை இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் இது போன்ற நாடுகளிலே அழிந்து சின்னாபின்னம் ஆகிக்கொண்டிருக்கிற இது போன்ற காட்சிகள் மூலமாக திருந்த வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி என்கிற ஒரு தவறான ஒரு எண்ண ஓட்டம் பாருங்க. ஹிலாஃபத் அமையணும், ஜிஹாது பண்ணணும், ஆட்சியை பிடிக்கணும், இஸ்லாம் கனவு, நாளை மறுநாள் இஸ்லாமிய ஆட்சி கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு கற்பனை கோட்டையை வைத்திருப்பவர்கள், ஆட்சியை பிடிக்க போனவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காட்சியை உலகத்திற்கு காட்டியிருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய கொலைகாரர்கள், 3000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொண்டறுத்த கருவறுத்தவனெல்லாம் இதை கண்டித்து பேசுகிற நிலை. பாலஸ்தீனத்திலே அந்த இஸ்ரேலினுடைய மொசாத் பயங்கரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த விஷயத்தை பேசாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள். இந்த தாலிபானுடைய தாக்குதலை பார்த்தீர்களா? இந்த அவலம் ஏன்? அவன் இஸ்லாத்தை தப்பாக பயன்படுத்தி இப்படி செய்து கொண்டிருப்பதை நாம் கண்டிக்க தவறினால் அந்த நோய் நம்மை வந்து தொத்தும். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் உள்ள மிக தெளிவான நிலைப்பாடு. இதுல சில பேர் இது உண்மையா பொய்யா, இது யூத சதியா, தெளிவா அவன் அரிச்சிட்டான். நான் தான் தாக்குதல் நடத்தினேன், ஜனாசா தொலை வச்சு தான் செத்தவங்களுக்கு, இந்த அளவிற்கு மிக தெளிவாக அவன் இருக்கின்றான். நம்முடைய நிலைப்பாடு என்ன? இந்த தாக்குதலை செய்ததை மார்க்கத்தின்படி சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? மார்க்கத்தின்படியும் தப்பு, மனித நேயத்தின்படி தப்பு. மனித நேயத்தை தான் இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது. மனித தன்மை உள்ள எவனும் இதை செய்ய மாட்டான். இதெல்லாம் நம்ம சொல்லணும். இல்லை இது வேற தாலிபான் அது வேற தாலிபான் சர்ச்சையா? 2 தாலிபானும் இஸ்லாத்தை தவறாக பயன்படுத்தி மனித குலத்தை சீர்குலைப்பவர்கள் என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இதை மக்கள் மன்றத்தில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இமெயில் எப்படியெல்லாம் பரப்ப வேண்டுமோ இவர்களை கண்டித்து நம்முடைய பதிவுகளை ஏற்றி பரப்பினால்தான் இஸ்லாம் இதை சொல்லவில்லை, முஸ்லிம் பெயர் தாங்கிகள் இதை செய்கிறார்கள் என்கின்ற உண்மை உலகிற்கு சென்றடையும். அதன் மூலமாக உண்மையான இஸ்லாம் என்ன என்பதும் மக்களுக்கு சென்றடையும். ஜிஹாதுடைய உண்மை நிலை என்ன என்பதும் மக்களுக்கு சென்றடையும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எத்தனையோ மனிதநேய பணிகள், 1000 மனிதநேய பணிகள் செய்வோம். எவனோ ஒருத்தர் சகட்டுமேனுக்கு செய்த இந்த காரியத்தால் நாம் மீண்டும் 10 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். நம்ம வாழ்க்கையை இப்படி போய்கிட்டு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா, இறைவா இந்த மார்க்கத்திற்கு ஒரு கண்ணியம், இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடு, இந்த இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக விளங்கி கொண்டு இஸ்லாத்திற்கு கொச்சை பெயரை ஏற்படுத்தி கொடுப்பவர்களுக்கு மிக தெளிவான பாடத்தை கற்பித்து விடு இறைவா என்று அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதோடு அழைப்பு பணி அதிகப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தினுடைய உண்மை இல்லை என்ன என்பதை உலகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய மக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீவிரவாதம் எந்தெந்த கோணத்திலெல்லாம் வருமோ எல்லா வாசனையும் அடைத்து விட்டார்கள். அடுத்தவனுடைய கடவுளை திட்டினால் பயங்கரவாதம் வெடிக்கும். அல்லாஹ் மிக தெளிவாக வாசனை அடைத்து விட்டான். வலா தசுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் விட்டுட்டு யாரையெல்லாம் வணங்குறானோ அந்த கடவுளை திட்டாத. நீ அதை திட்டாம அல்லாஹ் திட்டுவான், பிரச்சனை வந்துரும்ல. கருத்துல வெல்லணும், அது தத்துவமா இருக்கணும், பகுத்தறிவு பூர்வமா இருக்கணும், சிந்தனையை அவனுக்கு மெருகூட்ட வகையில் இருக்கேனே தவிர வன்முறையை கிளப்பும் வகையில் இருக்கக்கூடாது. அடுத்தவருடைய ஆலயத்தை சேதப்படுத்தாதீர்கள். எப்படி மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது? தீண்டாமையின் பெயரால் தீவிரவாதம் வந்துடக்கூடாது, மொழிவெறியின் பெயரால் தீவிரவாதம் வந்துடக்கூடாது என்றெல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொன்னார்கள். மன் தஆ இலல் அஸபிய்யத்தி ஃபலைஸ மின்னா, எவன் இனவெறியின் பக்கம் அழைக்கிறானோ அவன் என்னை சேர்ந்த முஸ்லிம் கிடையாது என்று சொன்னார்கள். ஒமன் காத்தல ஃபில் அஸபிய்யத்தி ஃபகத்லுஹு ஜாஹிலியா, எவன் இனவெறியின் பக்கம் அழிக்கப்படுகிறானோ அவன் அறியாமை காலத்து குஃப்ரியத்துடைய மரணத்தை சந்திக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அந்த அடிப்படையிலே நம் இனத்தை சார்ந்தவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் தன் இனத்திற்காக போராடுகிறான், அவன் இனவெறியனாக முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன் இனத்திற்காக போராடுவோன் இனவெறியன் அல்ல, தன் இனம் தப்பு செய்யும் பொழுது கூட அதற்கு வக்காலத்து வாங்குறானே அவன் இனவெறியன் என்று சொன்னார்கள். இங்கே நாம் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், இனவெறியனாக இருந்துவிடக் கூடாது. தப்பு யாரிடம் வந்தாலும், எந்த துருவத்தில் வந்தாலும் அதை கண்டிப்பதில் முஸ்லிம்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதில் முதன்மையாக முனைப்பாக செய்ய வேண்டும் என்பதில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திட்டவட்டமாக தமிழகம் அண்டை மாநிலங்கள் முழுவதும் இந்த தாலிபான்களை கண்டித்து போஸ்டர் அடித்திருக்கிறோம். போஸ்டர் மட்டும் மக்களை சென்றடையாது, உங்களுடைய எல்லா வகையான பிரச்சாரங்களும் சென்றடையும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, இதுபோன்று இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டவருடைய அவல நிலையை பார்த்து திருந்தக்கூடிய நன்மக்களாக, இஸ்லாத்தை அழகான முறையிலே உலகத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அவசியத்தை புரிந்துணர்ந்த நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும்